முறிந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு, மீண்டும் போரா? மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம். வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். காலை வேளையிலே நாங்கள் ஒரு காணொலி வழங்கியிருந்தோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது என்னவென்றால், இந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அண்மையிலே 3 வணிக கப்பல்களை தாக்கியிருப்பதாக, குறிப்பாக ஈரான் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு ஈரானுடைய முக்கிய இலக்குகள் நோக்கி அமெரிக்காவுடைய படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் இதற்கான மறு தாக்குதல்களை அல்லது மறு வினையை ஆற்றுவார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார். ஈரானோடு மேற்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கை ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது சோசியல் மீடியாவிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்ற அதே வேளையிலே அதனை சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மிக முக்கியமாக என்றுமில்லாதவாறு மீண்டும் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. என்றால் இந்த போர் சூழல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் சூழல் காரணமாக மீண்டும் சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயினுடைய விலையும் எரிவாயுடைய விலையும் அதிகரித்து காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் எங்களுக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த உலகம் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி செல்லப்போகிறது என்பதுதான் எங்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு உண்மையான விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த விடயத்துக்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமனேயினுடைய உடல் இப்பொழுது ஈரானிலிருந்து ஈராக்குக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஈராக்கிலே அதற்கான முக்கியஸ்தர்கள் குறிப்பாக ஈரான் மற்றும் ஈராக்கினுடைய முக்கிய தலைவர்கள், சமய தலைவர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்துகின்ற நிகழ்வு இடம்பெறுவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதை நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஆயத்துல்லா அலி கமனேயினுடைய இறுதிச் சடங்கிலே இப்பொழுது உயரிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர் ஆயத்துல்லா அலி காமனேய்க்கு பின்னால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஈரானுடைய முன்னாள் உச்சபட்ச தலைவராக இருந்த ஆயத்துல்லா அலி காமனேய்க்கு பின்னர் புதிய உச்ச தலைவராக இருக்கின்ற முஸ்தபா காமனேயி இப்பொழுது இந்த இறுதிச் சடங்கிலே பங்கு பெற்றுவாரா இல்லையா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் இதுவரையும் பங்கு பெற்றவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய ஏனைய 3 மகன்களும் அந்த இறுதிச் சடங்கிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அத்தோடு உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளாக சொல்லப்படுகின்ற, குறிப்பாக ஈரானுடைய உதவியோடு இயங்குகின்ற ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா, அத்தோடு இந்த ஹூத்தி அமைப்புகள், ஆயுத அமைப்புகள் எந்த விதமான பயமும் இன்றி, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இந்த விடத்தை சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இஸ்ரேலுடைய மொசாட் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிஐஏனுடைய அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறையான சிஐஏனுடைய கண்காணிப்பும் அதிக அளவில் ஈரான் மீது காணப்படுகிறது. அந்த அச்சத்தின் மத்தியிலும் எந்த விதமான தயக்கமும் பயமும் இன்றி இந்த 3 அமைப்புகளுடைய தலைவர்களும் முக்கிய அதிகாரிகளும் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே இப்பொழுது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அமெரிக்காவுடைய முக்கிய மத்திய கிழக்கு பகுதியிலே பல நாடுகள்ல அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது குவைத், இந்த பக்ரைன் போன்ற இடங்களிலே இராணுவ தளங்கள் அமைந்திருக்கிறது. எனவே பக்ரைனிலே இருக்கின்ற 85 இடங்கள் மீது ஈரான் குண்டு மழையை பொழிந்திருக்கிறார்கள். அது ராக்கெட் மூலமாகவும் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு 2 நாடுகளும் போர் சூழலுக்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள். சமாதான உடன்படிக்கை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் இந்த போர் எந்த அளவு மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமூகத்துக்கு விளைவிக்க போகிறது என்று. நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய தினம் அமெரிக்காவுடைய பங்கு சந்தையினுடைய அடிப்படையிலே ஒரு பீப்பாய் மசகனுடைய விலை 5.15 வீதத்தால் உயர்வடைந்திருக்கிறது. குறிப்பாக $77.985 அது அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது மசகு எண்ணெயிலே. எனவே தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே மீளவும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடிய வாய்ப்பு எல்லா நாடுகளிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக மாறும்.
எனவே அனைத்து மக்களும் இதற்கு தயாராக இருங்கள். ஏனென்றால் எரிபொருள் இப்பொழுதுதான் கொஞ்சமாக சீருக்கு வர ஆரம்பித்திருந்தது. மீண்டும் இந்த போரானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றமையினாலே மீண்டும் எரிபொருளுடைய விலை அதிகரிக்கின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. இது ஏழை மக்களுக்கு மிகவும் பாதிப்பான ஒன்றாக மாறும். எனவே இரண்டு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு மிக வேகமாக ஒரு உடன்படிக்கையிலே கைச்சாத்திட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் மக்களிடையே ஏற்கனவே அடிமட்டத்தில் பொருளாதாரம் போயிருக்கிறது. எனவே அந்த அடிமட்ட பொருளாதாரத்தில் இருந்து இப்பொழுதுதான் சில நாட்களாக மெல்ல மெல்ல இந்த ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு இன மக்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து முன்னேறி கொண்டு வருகிறார்கள். இதில் இப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றன என்பது மிகப்பெரிய சோகத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த சோகம் தணிந்த நல்லதொரு வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இது போன்ற மற்றும் பல காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகம் ஊடாக நீங்கள் இணைந்திருங்கள். தொடர்ந்தும் பல தகவல்களை உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.